திரும்ப என்னோடது சேர்த்து சாப்பிடுங்க. ரோஸ் அழகா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த பாருங்க, இன்னைக்கு எல்லாமே ஆயத்தம்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த குச்சி வந்துட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்கல்ல. ஐயோ, ஹாய். என்னப்பா, இந்த மொழியே எனக்கு தெரியாது, என்ன மொழின்னு தெரியலையே. மலையாளமா? சாரிப்பா, எனக்கு ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் தெரியும். அது எல்லாமே அரைகுறை தான். சுத்த தமிழும் கிடையாது, சுத்த இங்கிலீஷும் தெரியாது எனக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறவங்க எல்லாரும் தூய தமிழ் பேசுகிறதே கிடையாது, அது வேற விஷயம். இருந்தாலும் எனக்கு சாரி, வேற மொழி தெரியாது. அதனால ஹாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய், இனிய இரவு வணக்கம். சக்திவேல் லைக். ஓகே, தேங்க்யூ சக்திவேல். மணி 11 மணி ஆகிட்டு. சரி, ஓகே, நாளைக்கு லீவு தானே. ஹாய் ஹாய் ஹாய். பிபினா தளபதி தினேஷ் லைக் டன். ஓகே, தேங்க்யூ தளபதி தினேஷ். தமிழ் இது தமிழா? உதட்டழகி சக்திவேல். ஓகே ஓகே, பக்கம்தான் மேடம், உங்கள் ஊர். 50 ரூபாய் தான் பஸ் சார்ஜ். சொல்லுங்கள், கேக் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓகே ஓகே, பரவாயில்ல, நீங்கள் வாங்க, சும்மா வாங்க, கேக்கெல்லாம் கொண்டு வர வேணாம், சும்மா சொன்னேன். நானும் திருப்பூருக்கு வரலான்னு நானும் ஆசைப்படுறேன். இங்கே வந்து எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட. அம்மா, திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. அம்மா, நானே பயந்தே போயிட்டேன். பின்னாடி வேற ஜன்னல் வேற இருக்கு. உங்களுக்கு எந்த ஊர்? புரியல எனக்கா புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலைப்பா. நானும் இல்லை சுப்பு, நானும் வந்துட்டு என்ன சொல்கிறது, திருப்பூருக்கு ஒரு டைம் அந்த பனியன் கிளாத்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா. சரி, பிள்ளைங்களுக்கு வந்தால் எடுக்கலாம், போகலாம். நம்மளும் அந்த திருப்பூர் வந்து இந்த மாதிரி துணிகளுக்கு வந்து ஃபேமஸான ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. சரி, போகலான்னு பார்த்தா என்னத்த, நான் ஊருக்கே போய் செட்டில் ஆயிடுவோம் போல இருக்குது. ஆனால் இங்கே இருக்க திருப்பூருக்கு வந்து ஒரு நாளும் போக மாட்டேன் போல் தெரியுது. அந்த பஸ் பயணம் 8 பயணிகள் இறந்துட்டாங்க. அப்படியா? ரொம்ப கஷ்டம்ப்பா. என்ன சொல்கிறது, பஸ்காரவங்க மேலே தான்ப்பா தப்பு. எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு? என்ன 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் மெதுவாகவே போனால் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கலாம். அது லேட்டானால் ஆகிட்டு போகுது. இதில் என்ன அவங்களுக்கு இதில் எத்தனை பேர் பார்த்தீங்களா? அவங்களாம் அந்த குழந்தைங்கள்லாம் என்ன நினச்சி வீட்டை விட்டு காலேஜ் போகிறதுக்கு வந்திருக்கோம். அவங்க அப்பா அம்மா என்னென்ன கனவு கண்டிருப்பாங்க. இவ்வளோ தூரம் அந்த பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வரது எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா? உண்மையிலே ஒரு தாயா தகப்பனா வந்துட்டு அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். ஆனால் ஒரு கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் ஆகி போயிடுச்சு. ஹலோ பிபின், தமிழ்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த எழுத்தை பார்த்தா தமிழ் மாதிரி தெரியல. எனக்கு நிஜமாவே தெரியலங்க. ஜன்னலில் யாரோ எட்டி பார்க்குறாங்க வெள்ளை கலரில். எஸ்கே, ஏன்ப்பா? ஏன் சாரி, ஃபஸ்ட்டே வேறு உங்களோட கமெண்ட்டை பார்க்கல. ஏன் எஸ்கே, கம்முன்னு இருங்க. நான் பயந்தேன்னா அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் திடுன்னு அப்புறம் என்னுடைய கணவர் அவ்வளவுதான். உன்னை யார் இங்கே உன்னை யார் லைவ் போட்டு நேரத்தில் உட்காந்துருக்கு சொல்கிறது திட்டுவாங்க அப்புறம். ஆனால் நாய் இவ்வளோ விட்ட சவுண்டு மாதிரி கேட்டுது. நாய் நிறைய நாய் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா திரு இந்த பின்னாடி ரோடு இருக்குது, அதில் போய்கிட்டே இருக்கும். அருண் பாண்டி ஹாய். திருமலை ரோஸ் லைக் லைவ். ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. அப்பப்போ ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. என்னமோ சலங்குது, இது என்னன்னு தெரியல. கேம் சேஞ்சர் ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். வாருங்கள், இனிய இரவு வணக்கம்.